गिरिं यत्कृपा तमहं वन्दे பரமானந்தமாதவம். இந்த சீதாமூர்த்திங்கிறவங்க கொஞ்சம் இதை ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சத்தம் கேட்குது, கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. சீதாமூர்த்தி மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, சாரி மேடம். சார், ரைட், தேங்க்யூ. இப்போ திருப்பி ஆன் ஆயிடுச்சு. ரைட். பகவத்கீதை 6வது அத்தியாயம் ஆத்ம சம்யம யோகம் அல்லது தியான ஸ்லோகம், தியான யோகம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 கேள்விகள் சென்ற ஸ்லோகத்திலே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது அர்ஜுனனுடைய கேள்வி, அர்ஜுனன் தன்னையே ஒரு உதாரணமாக கொண்டு அவர் ஒரு கற்பனை செய்து கொண்டு இந்த கேள்வி கேட்கிறார். அதாவது தன்னை மனதில் வைத்துக் கொண்டு இப்படி நேர்ந்தால் என்ன அப்படிங்கிறதுக்காக 3 கேள்வி. அயதி ஸ்ரத்தையோ வேதோ யோக சலித மானசக அப்ராப்ய யோக சம்சித்தி காங்கதிம் கிருஷ்ண கச்சதி அப்படிங்கிறது 37வது ஸ்லோகம். 38வது ஸ்லோகம் கச்சின்னோ உபயபிரஷ்டோ சின்ன பிரமீவ நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாகோ விமூடோ பிரம்மணபதி அப்படிங்கிறதையும், 3வது ஏதன்மே சம்சயம் கிருஷ்ணா சேதும் அர்ஹசி அசேஷதக துவதன்ய சம்சயஸ்யாஸ்ய சேத்தும் ஹி உபபத்தியதே. இந்த 3 கேள்விகளில் அர்ஜுனனுடைய கேள்வி 3 கேள்வி என்னன்னா, ஸ்ரத்தையோடு முயற்சி குறைவானால் யோகத்தினின்று மனம் வலுவினால் யோகம் நிறைவேறாது, அவனுடைய கதி என்ன என்று கிருஷ்ணனிடம் கேட்கிறார். அதாவது அவனுக்கு என்ன சந்தேகம்னா, இவனே ஒரு கற்பனை, அர்ஜுனனே ஒரு கற்பனை பண்ணிக்கிறார். இப்படி அவன் எப்படி ஒரு பெரிய மேக கூட்டத்திலிருந்து ஒரு சின்ன மேக கூட்டம் பிரிந்து அது தன்னுடைய தனி வழியில் போவது போல நினைத்து அது காற்றின் வேகத்தினால் அழிந்து விடுவது போல இந்த ஞான நிஷ்டைக்கு வருபவன், அதாவது கர்மத்தை விட்டு உபாசனையை விட்டு இப்படி ஞான நிஷ்டைக்கு வரும் பொழுது அந்த ஞான நிஷ்டையில் நிற்க முடியாமல் அவனுடைய பிராரத்த வசத்தினாலோ அல்லது பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தினாலோ அவன் அந்த யோகத்திலிருந்து வீழ்ந்து விட்டால் அவனுடைய கதி என்ன என்ற கேள்வி 2 கேள்வி கேட்கிறார். 3வதுல ஏதன்யே சம்சயம் கிருஷ்ணா சேத்தும் அர்ஹசி அசேஷதக, அதாவது என்ன சொல்றாருன்னா, 3வது கேள்வியில உன்னை தவிர இந்த கேள்விக்கு சரியான பதில் எனக்கு கொடுப்பதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சோ என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனன் கேட்ட கேள்வி அப்படி, அந்த கேள்விக்கு உன்னை தவிர வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன புரியுதுன்னா, அர்ஜுனன் கிருஷ்ணன் மேல அபார நம்பிக்கை வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அர்ஜுனனுக்கு தெரியுது சாட்சாத் அத்தை மகன் மட்டுமல்ல, அவன் ஒரு பரபிரம்மம் அப்படிங்கிறதையும் சொல்றார். சோ இந்த 3 கேள்விக்கு கிருஷ்ணன் பதில் சொல்ல போறார். என்ன அந்த கேள்வியினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறது பார்ப்போம். ஒரு சென்ற வகுப்புலையும் நம்ம பார்த்தோம். இதுல ஜஸ்ட் ஒரு பிரீஃப் பண்ணிட்டு சொல்றேன். அதாவது ஒரு சுருக்கமாக இந்த கேள்வியினுடைய நோக்கம் என்ன. அர்ஜுனன் உண்மையான நிதர்சனமான கேள்வி கேட்டான். அதற்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையிலே பகவான் பதில் சொல்கிறார். எப்படின்னா, யார் ஒருவன் இறைவனை அடைந்து அந்த இறைவனாக இருக்கிறான், அதாவது அர்ஜுனன் என்ன சொல்கிறான், நிச்சயமாக உன்னால் மட்டும்தான் என்னுடைய சந்தேகத்திற்கு முழுமையாக அசேஷதகன முழுமையாக என்னுடைய சந்தேகத்தை நீக்க முடியும் என்று அர்ஜுனன் கேட்கிறான். யார் எப்படி அவர் கிருஷ்ணர் அர்ஜுனன் என்ன மனநிலையில் கேட்கிறான்னா, இந்த கேள்விக்கான பதில் யார் இறைவனை அடைந்திருக்கிறார்களோ, யார் இறைவனாக இருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் எனக்கு பதில் சொல்ல முடியும் என்ற நோக்கத்தோடு கேட்கிறார். சோ அந்த வகையில் கிருஷ்ணர் பரம்பொருள் மட்டுமல்ல, அந்த நிலையை எப்படி அடைவது என்று சரியாக விளக்கம் கொடுக்க, அதாவது நான் அடைந்த அந்த நிலையை எல்லோரும் அடையணும். அதனாலதான் நோக்கம், நம் மனித வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை அடைவது அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அதைத்தான் இங்க
கிருஷ்ணன் சொல்றார், நான் பரம்பொருள் மட்டுமல்ல, இந்த நிலை எப்படி அடைவது என்பதை விளக்கக்கூடிய ஒரு ஞான சுரங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அர்ஜுனன் சொல்றார், நீ தான் உன்னாலதான் சொல்ல முடியும் அப்படிங்கிறார். பகவான் ராமகிருஷ்ணருடைய அந்த கண்டன பவ ஆரத்திரிக சுதியில சுவாமி விவேகானந்தர் இதே மாதிரி தான் சொல்றார். என்ன, மோஷன அகதூஷண ஜெகபூஷண சிக்கன காய் அப்படிங்கிறார். அதாவது அந்த அவதாரங்கள் இப்படி சந்தேகத்தோடு இருப்பவர்களை பார்த்தாலே மோஷனம் அது கம்ப்ளீட்டா நம்மிடம் போயிடும். அகபூஷணம், அவர் அப்பேற்பட்ட ஒரு ஞான சுரங்கம். சித் கன காய் அப்படின்னா அவர் ஞானத்தினுடைய வடிவம், ஞானத்தினுடைய கடல் அப்படின்னு சொல்லலாம், கனகாய் அப்படின்னு சொல்லி. இப்படி பகவான் ராமகிருஷ்ணரை சுவாமி விவேகானந்தர் அந்த ஆரத்திரிய ஸ்லோகத்தில் அப்படிப்பட்ட அபரீதமான ஞானத்தை உடையவர் மட்டும்தான் அர்ஜுனனுடைய சந்தேகத்தை தீர்க்க முடியும். பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை படிச்சீங்கன்னா தெரியும். எப்படிப்பட்ட என்ன சொல்றது, ஆன்மீகவாதியாக, அதாவது எப்படி யார் சொல்றதும் கேட்க மாட்டார். தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய்வார். இறைவனை அவ்வளவு எளிதில் நம்பிட மாட்டார். ஏனென்றால் அவர் பிரம்ம சமாஜத்திலே கேசவ சந்திரசேனை பின்பற்றி வந்தார். அப்படிப்பட்ட ஒரு இன்டலெக்சுவல், பெரிய அந்த காலத்திலே டிகிரி எல்லாம் முடிச்ச ஒருவர். அதே போல யார் சொல்வதும் கேட்க மாட்டார். தனக்கு சரி என்று பட்டதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள. அப்படிப்பட்டவருடைய சந்தேகத்தை பகவான் ராமகிருஷ்ணர் எப்படி தீர்த்தார்? அப்படிப்பட்ட ஒரு ஞான சுரங்கத்தினால் மட்டும்தான் தீர்க்க முடியும். அப்படி சுருக்கமாக இந்த 37 30 வரை அர்ஜுனன் ஒரு நல்ல சாதகன், அது மட்டுமல்ல சிரத்தை உடையவன், தன்னுடைய குருவினுடைய வார்த்தைக்கும் சாஸ்திர வாக்கியக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் என்பது இந்த 3 ஸ்லோகத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. அர்ஜுனன் சந்தேகம் என்ன? என்னுடைய அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கும்? இது எல்லாருக்கும், நமக்கும் கீதை கேட்கிறவங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் இருக்கும். அடுத்த ஜென்மம் நான் எப்படி பிறப்பேன் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். நான் மீண்டும் ஒரு உலகியல் மனிதனாக பிறக்க வேண்டுமா? ஏன்னா நம்ம பட்ட அடி, நம்ம பட்ட பத்தாதுங்கிறத இது இந்த மாதிரி சந்தேகமும் வருது. நான் மீண்டும் இந்த உலகியல் மனிதனாக பிறக்க வேண்டுமா என்ற கேள்வி. என்னுடைய முந்தைய பிறவியில் நான் செய்த ஆன்மீக சாதனை, இறை நாமம், சத்சங்கம், நான் படித்த சாஸ்திரம் எல்லாம் எனக்கு, அதாவது அந்த சாஸ்திரம், அந்த சம்ஸ்காரம் எனக்கு உதவுமா? நான் செய்த சம்ஸ்காரம், நான் படித்த சாஸ்திரம், உபனிஷதங்கள் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருமா அடுத்த ஜென்மத்தில் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 4வது, நான் மரணம் அடைந்த பிறகு என்னுடைய ஆன்மீக பயிற்சி, அதாவது அடுத்த பிறவியில், நான் இந்த பிறவியில எல்லாம் செஞ்சிருக்கேன், அடுத்த பிறவியில் என்னுடைய ஆன்மீக பயிற்சி மீண்டும் எல்கேஜில இருந்து ஆரம்பிக்கணுமா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு லெவலுக்கு கீதையெல்லாம் படிச்சிருக்கோம், நம்ம ஒரு லெவலுக்கு நமக்கு வந்திருக்கோம். ஆனா அடுத்த ஜென்மம் என்கிற பொழுது இது மீண்டும் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இதை பற்றிய ஒரு ஸ்லோகம் 2வது அத்தியாயத்திலே சொல்லியிருக்காரு. சொல்பம் அபியஸ்ய தர்மஸ்ய திராயதோ மகதோ பயாத் அப்படிங்கிறத சொல்லிட்டார். அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க சொல்ல போறாரு. என்னன்னா, நீ நேர் வழியிலே தர்ம வழியிலே காமிய கர்மம், அதாவது எந்த வித பலனின்றி நீ சரியான தர்ம வழியிலே கர்மங்கள் செய்து வந்தால் நிச்சயமாக சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய, கர்மம் மட்டும் கிடையாது, கர்மமோ உபாசனையோ நிதித்தியாசனமோ எதை செய்திருந்தாலும் நீ உன்னுடைய சாரி, கொஞ்சம் டச் ஸ்கிரீனால இதாயிடுச்சு. ஸோ இப்படி நான் என்ன செய்ய வேண்டும், அதாவது என்ன ஆகும், திருப்பி நான் ஏல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி அர்ஜுனன் கேட்கிறார்.
ஸோ அதற்கு நான் அதுக்கப்புறம் 5வது என்னன்னா, மரணம் சம்பவித்த போது எனக்கு என்ன நேரிடும் என்ற சந்தேகம் இருக்கிறது. ஆக மொத்தம் 5 வகையான சந்தேகங்கள் பகவான் அர்ஜுனனுக்கு வருது. இது எல்லாருக்கும் வருகின்ற ஒரு சந்தேகம். இதை கேட்டு பகவான் 40வது ஸ்லோகத்தில் மிக அருமையான அந்த சந்தேகத்தை தீர்க்கும் வகையிலும் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையிலும், ஏன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், அதுக்கப்புறம் நமக்கு நம்முடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் என்பதற்காக, இது அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல நமக்கு எல்லோருக்கும் நம்முடைய சந்தேகத்தை, நாம் சிறிதளவு தர்ம காரியங்கள் செய்திருந்தாலும், ஏன்னா நமக்கு இந்த ஜென்மத்துல இவ்வளவு செஞ்சு நமக்கு ஒன்றும் கிடைக்கலையேங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனாலும் இது அக்கௌண்டபிள், இந்த விஷயம் அடுத்த ஜென்மத்துல தொடரும். எப்படி தொடரும் அப்படிங்கிறத சொல்ல போறார். ஏனென்றால் பகவான் கிருஷ்ணர் வார்த்தைகள் என்றென்றும் மாறாதது, உண்மையானது. அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக பகவான் சொல்ல மாட்டார், சொல்லிட்டு அது நிச்சயமாக சத்தியம் உண்மையாக இருக்கும். இதுதான் அவருக்கு அர்ஜுனனுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த ஸ்லோகத்தை 40வது ஸ்லோகத்துல சொல்றார். சோ 40வது ஸ்லோகம் படிக்கிறேன். ஸ்ரீ பகவானு வாச்ச, பகவான் சொல்கிறார், பார்த்த நைவேக நாமுத்ர வினஸ்தஸ்ய வித்யதே நகி கல்யாண கிருத்கஸ்ய துர்கதிம் தாத கச்சதி. சுருக்கமாக என்ன சொல்றாருன்னா, பார்த்தா அவனுக்கு யாரு நீ கற்பனை செய்திருந்த அந்த யோக பிரஷ்டனை பத்தி தான் சொல்ல போறாரு. யோக பிரஷ்டன் என்னங்கிறத நம்ம போன இதுல பார்த்தோம். அந்த யோக பிரஷ்டன் என்னங்கிறதையும் நான் சுருக்கமா சொல்றேன். நீ கற்பனை செய்து கொண்ட அந்த யோக பிரஷ்டன் அவனுக்கு இன்மையிலோ, அதாவது இந்த உலகத்தில் வாழும் பொழுதோ, மறுமையிலோ அடுத்த உலகத்திற்கு அவன் போகும்போது அவனுக்கு எந்தவித அழிவு இல்லை. நலம் செய்வான், அதாவது அவன் நல்ல விஷயம் செய்தவனுக்கு எக்காரணத்தை கொண்டும் அழிவு இல்லை என்ற ஒரு உறுதிமொழியை பகவான் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சொல்கிறார். சோ இப்ப இந்த ஸ்லோகத்துல பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் ஒரு கற்பனை, அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு மனிதனை கற்பனை, தன்னுடைய சந்தேகத்தை தான் நம்ம எப்படி கல்யாண வீட்டுல போய் அடுத்த இலைக்கு பாயசம் கேட்கிற மாதிரி கேட்போம். நமக்கு வேணுங்கிறதுக்காக அடுத்த பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்கிற மாதிரி அர்ஜுனன் தான் கற்பனை செய்து கொண்ட அந்த மனிதன் தன்னையே கற்பனை செய்து கொண்டு அவனுடைய கதி என்ன என்று கேட்கிறார். அதற்கு பகவான் அதாவது நேரடியாக அப்படிப்பட்டவன் ஒரு காலும் கீழான கதியை அடைய மாட்டான் என்ற கருத்தை இந்த ஸ்லோகத்தில் பகவான் உறுதியாக சொல்கிறார். எப்படின்னா, இந்த அடுத்த ஸ்லோகம், அதாவது சுருக்கமா இந்த ஸ்லோகத்துல ஸ்ட்ரைட்டா ஒரு பதில சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? பார்த்த நை வேக இக ந, அதாவது எப்படி பிரிக்கணும்னா, பார்த்த ந ஏவ இக ந முத்ர, இந்த உலகத்திலும் அடுத்த உலகத்திலும் வினஸ்தஸ்ய, அப்படின்னா விநாசம் அழிவு என்பது ந வித்யதே, அவனுக்கு ஒரு காலம் அவனுக்கு அந்த இதே கிடையாது, அவனுக்கு அழிவே கிடையாது. அவன் செய்ததுக்கு அவனுக்கு நல்ல இதுதான் கிடைக்கும், கதிதான் கிடைக்கும் என்பதை ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறாரு. 38 அவன் கேட்ட கேள்விக்கு 38 அந்த ஸ்லோகத்துல பார்த்து நம்ம என்ன செஞ்சோம், எதை மனதில் வைத்துக் கொண்டு அர்ஜுனன் கேட்டான்? ஸ்லோகத்தில் யோக பிரஷ்டனுடைய நிலை என்ன என்று கேட்டார். யோக பிரஷ்டன் என்ன போன வகுப்புல நான் சொன்னேன், இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துறேன். இந்த யோக பிரஷ்டன் அவன் கர்ம வழியில் செய்து, அதாவது நியாயமாக சாதாரண மனிதன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கர்மத்தை செய்து நல்ல கர்மங்கள் நேர்மையா, அதாவது நம்ம செய்கின்ற கர்மம் காமிய கர்மம், எந்த பலன் இல்லாமல் கர்மம் செய்து நல்ல கர்மங்கள் செய்து அதன் மூலமாக சொர்க்கம் அல்லது சொர்க்கலோகம், பிரம்மலோகம் அல்லது இந்திரலோகத்தை அடையலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த யோக பிரஷன் அது வேண்டாம் என்று விட்டுவிட்டான். ஏனென்றால் இது சாஸ்வதமான ஒரு தீர்வு கிடைக்காது எனக்கு. ஏனென்றால் அந்த கர்மம் செய்த அந்த புண்ணிய பலன் அனுபவிக்கும் வரை சொர்க்கலோகத்திலோ அல்லது இந்திரலோகத்திலோ அல்லது பிரம்மலோகத்திலோ, ஏன்னா இந்த சாதகன் கடைசியாக பிரம்மலோகத்துக்கும் பரம்பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிரம்மலோகம்ங்கிறது பிரம்மாவுடைய லோகம்,
அந்த பிரம்மாவுடைய லோகத்துல அவன் இருப்பான், அவன் செய்த கர்மத்தினுடைய புண்ணியத்தை பொறுத்து. ஸோ இந்த யோக பிரஷ்டன் நான் அந்த கர்மம் செய்து எனக்கு சாஸ்வதமான பலன் வேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் அந்த கர்மம் செய்யவில்லை என்று அதை விட்டுட்டான். அதை விட்டுட்டு உபாசனை செய்யலாமா அப்படின்ட்டு உபாசனையும் சொன்னான். உபாசனையும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ என்ன அவனுக்கு ஞானம், அவருடைய குருநாதர் அவருக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதன் மூலமாக நீ ஞானத்தை பெற்று சிரவண மனனம் செய்து அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் செய்து நிதித்தியாசனத்தின் மூலமாக நீ சாஸ்வதமாக மீண்டும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் இல்லாத ஒரு நிலையை நீ அடையலாம் என்று தன்னுடைய குருநாதர் சொல்லியிருக்கார். ஸோ இப்போ என்னாச்சு, கர்மத்தையும் விட்டு விட்டாரு, அதுக்கப்புறம் உபாசனையும் விட்டு விட்டாரு. அதாவது விட்டுனா மேலே போயிட்டாரு. எனக்கு சாஸ்வதமான தீர்வு வேண்டும். அப்போ ஞானம் கிடைக்கிறது. ஞானத்திலிருந்து ஞான நிஷ்டையில் நிற்கணும். அந்த ஞான நிஷ்டையிலே நிற்க முயற்சி செய்யும் பொழுது என்னாச்சு, தன்னுடைய பிராரப்த வசத்தினால அல்லது தன்னுடைய நேரம் போராதனால என்னாச்சு, அவர் மரணத்தை சந்திக்க வேண்டியதாகி போய்விட்டது. அல்லது பிராரப்த வசத்தினால மீண்டும் அந்த பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்கள் வந்து அவன் ஆத்மாவை நினைப்பதற்கு பதிலாக அனாத்மாவை நினைத்து விட்டான். அதன் மூலமாக அவன் வீழ்ந்து விட்டான் அப்படிங்கிற ஒரு இது. அப்படிப்பட்ட வீழ்ந்தவனுடைய நிலை கதி என்ன? ஏன்னா கர்மம் செய்திருந்தால் புண்ணியம் கிடைத்திருக்கும், பாவம் செய்திருந்தால் நரகத்துக்கு போயிருப்பான், உபாசனை செய்திருந்தால் பிரம்மலோகம் இந்திர லோகத்துக்கு போயிட்டு அனுபவிச்சிருப்பான். எதுவுமே செய்யலையே. இவர் ஞான நிஷ்டைன்னு உட்காந்துட்டா, ஞான நிஷ்டையில தியானம் பழக்கிறதுக்கு உட்காந்துட்டாரு. அதனால என்னாச்சு, அந்த முழுமை அடையாமல் போய்விட்டதனால் அவனுடைய கதி என்ன என்ற கேள்வி. அதற்கு பகவான் ஒரு பொழுதும் அவனுக்கு துர்கதி வராது, கஷ்டங்கள் வராது என்ற ஸ்ட்ரைட்டா அவர் பதில் சொல்றார். அவன் நல்ல நிலையைத்தான் அடைவான். எப்படி தன்னுடைய இந்த யோக பிரஷ்ட நிலையில் இருந்து மோட்சம் ஞான நிஷ்டை அடைந்து அடுத்து, அதாவது அந்த யோக பிரஷ்டனாக இருந்தாலும் அவன் அடுத்த பிறவியில் எப்படி இருப்பான், மோட்சம் அடைந்து ஞான நிஷ்டையை அடைந்து அவன் மேலே சென்று விடுவான். அதாவது பகவான் அவனை விடமாட்டார் சும்மா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த சாதகன் வேதாந்தத்தில் ஞான நிஷ்டையில் இருக்கும் பொழுது முயற்சிகள் போதாத முயற்சியினால, அதாவது முழு முயற்சி இல்லாதனாலையும் தடைகள் வந்தது. ஏன்னா இப்படி தடைகள் வருது அப்படிங்கிறனால அவனால் ஃபர்தர் மூவ் ஆகி போக முடியல, ஃபர்தர் ஞான நிஷ்டைக்கு நிற்க முடியல. தடைகள் எப்படி வேணாலும் வரலாம், பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தினால வரலாம், பிராரப்தம் முடிஞ்சதுனாலையும் வரலாம். ஸோ இப்படியெல்லாம் வரனால இந்த சந்தேகத்துக்கு பகவான் என்ன சொல்கிறார்னா, இப்படிப்பட்ட நிலையிலிருந்து அவனை முன்னேற்ற வேண்டும், முன்னே செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் உறுதியாக இதுக்கு பதில் சொன்னார். என்னவென்றால், சாதகன் இந்த வேதாந்தம் நான் இதுக்கு சரியான பதில் சொல்லலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாக சாதனை செய்கிறவர்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இந்த வேதாந்தத்தில் தான் கடைசியாக ஞானம் கிடைச்சி ஞான நிஷ்டைக்கு போகணும்னு நம்ம முயற்சி பண்ணும் பொழுது அதற்கு கதியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், ஒரு சந்தேகம் வந்துடும். அதனால யாரும் வேதாந்தத்துக்கு போகாமல் இருந்துருவாங்க என்பதற்காக பகவான் அதுக்கு சரியான பதிலை சொல்றார். சுருக்கமாக ஒரு உதாரணத்தில் சொல்றேன். நான் ஒரு சன்னியாசியிடம் போய் ஒரு சாதாரண மனிதன் போய் கேட்குறான், ஒரு பாமரர் கேட்குறான், நான் உங்களைப் போல சன்னியாசி ஆக வேண்டும் என்று சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சன்னியாசி என்ன சொல்வாருன்னா, அவனுடைய நிலையை பார்த்து ஸ்ட்ரைட்டா என்ன சொல்வாரு, வேண்டாம், நீ உன்னுடைய இடத்திலே இருந்து நீ சரியாக கர்மம் செய் அப்படின்னு சொல்வார். ஏனென்றால் தப்பா புரிஞ்சுக்கூடாது இது. ஏன்னா நான் படுற கஷ்டம் போதும், நீ இந்த கஷ்டப்படாதுன்னு சொல்றதுக்காக சொல்லலை. அவர் என்ன எதுக்காக சொல்றாருன்னா, இந்த ஞான நிஷ்டையில் இருக்க வேண்டும் என்றால் அதிக முயற்சி வேண்டும், அதிக கவனம் வேண்டும் என்பதற்காகத்தான் நீ இப்பொழுது இருக்கின்ற நிலையில் உனக்கு அதிக கவனமும் அதிக முயற்சியும் உன்னால் எடுக்க முடியும் என்றால் நீ வா அப்படின்னு சொல்லாம இன்டைரக்டா என்ன சொல்றாருன்னா, நீ இருக்கும் இடத்தில் இன்னும் கவனமாக நன்றாக நீ அந்த சாதனைகள் செய்து முன்னேறி வா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு.
அவனை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீ உன்னுடைய இடத்திலே பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான்ற பாட்டு கேட்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதனால அவரவர்கள் இடத்தில் இருந்து அவர்கள் அந்த இடத்தில் ஸ்திரமாக உறுதியாக நின்றதுக்கு பிறகுதான் அடுத்த நிலைமைக்கு போகணுங்கிறதுக்காக இப்படி சொல்றார். ஸோ இந்த யோக பிரஷ்டன் முயற்சி செய்து அந்த முயற்சி முழுமை அடையவில்லை என்றுதான் அர்ஜுனுடைய கேள்வி. அதுக்கு என்ன காரணம் என்றால் அவனுக்கு கவனக்குறைவு அல்லது போதாத பிராரத கர்மம் முடிஞ்சு போச்சு. தர்மம் யம தர்மராஜா ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டார், அவர் கூட்டிட்டு போயிடுவார். அதனால அவனுக்கு அந்த நேரம் போராத நேரம், இன்னும் நேரம் அவனுக்கு இருந்தால் அவன் அடைந்திருப்பான் என்றாலும், ரெண்டாவது பிராரத வசத்தினாக இப்படி ஏதாவது ஒரு விஷயம் ஆயிடுது அப்படின்னாலும் அவனுடைய நிலை என்ன என்றால் பயப்பட வேண்டாம். அவன் என்னன்னா நிச்சயமாக அவனுக்கு நல்ல நிலை தான் என்பதை நேரடியாக சொல்லிவிட்டார் பகவான் சொல்லிட்டார். அப்போ இதுக்கான அடுத்த எப்படி அவன் நல்ல நிலையை அடைவான்ங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறார். அவனுக்கு நல்லதே நடக்கும், அவன் நல்ல நிலையில் தான் அடைவான். ஏன்னா அவன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண, யோக பிரஷ்டனாக இருப்பவன் ஒரே அடுத்த ஜென்மத்தில் அவன் நிச்சயமாக மனிதனாக பிறப்பான் என்பது உறுதியாக சொல்றார் பகவான். அது இல்லாம மித்தியாச்சாரனாக இருக்கக்கூடாது என்று சொல்றார். ஏன்னா சில பேர் வெளியே போஸ்ட் பண்ணி பயங்கரமா காவி அணிஞ்சு பட்டையை போட்டு ஒரு 10-15 ருத்ராட்சம் போட்டு எல்லாருக்கும் சாதாரண ஒரு என்ன சொல்றது அறியாமையில் உள்ளவர்களுக்கு ஏமாத்துறது மாதிரி ஒரு இது பண்ணக்கூடாது. நீ உண்மையிலே சாதனை செய்து, அதான் மித்தியாச்சார ஹிப்போக்ரசி அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நீ இல்லாம நீ உண்மையிலே உன்னுடைய மனதில் முயற்சி செய்து நல்ல வழியில நான் ஆன்மீகத்தில் உயர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கின்ற யோக பிரஷ்டன் நிச்சயமாக நல்ல நிலையைத்தான் நல்ல கதியைத்தான் அடைவான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை பகவான் சொன்னார். அதாவது 3வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் வரும், கர்ம இந்தியனு சம்யம்ய ஏ ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சார உச்சதே. இந்த யோக பிரஷ்டனாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை, நிச்சயமாக நீ முன்னேறுவாய். அது எப்படி முன்னேறுவாய் என்பதை 41 சொல்ல போறாரு. ஆனால் நீ மித்தியாச்சாரனாக இருந்து உலகத்தை ஏமாற்றாதே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஏன்னா கர்ம இந்திரியாணி இந்த ஸ்லோகத்துல அந்த 3வது அத்தியாயத்தில் என்ன சொன்னாரு, கர்ம இந்திரியாணி சம்யம்யா. ஏன்னா கர்ம இந்திரியங்கள் கை கால் ஒண்ணுமே கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருப்பேன், நான் ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன், அதாவது ஞான விஷயம் இருக்கிற மாதிரி போஸ் கொடுக்கிறது. ஆனால் அவருடைய மனதில் விஷயங்கள் இந்திரிய விஷயங்களை வைத்து நினைப்பதுதான் மித்தியாச்சாரம் என்ற விஷயத்தை பகவான் 3வது அத்தியாயத்தில் சொன்னார். அதனால நீ மித்தியாச்சாரனாக இருக்காதே. நீ யோக பிரஷ்டனாக இருந்து உன்னுடைய முழு முயற்சி எடுக்க முடியாமல் நீ தவறி இருந்தால், யோக பிரஷ்டனாக இருந்தால், யோக பிரஷ்டன் என்றால் தவறியவன், யோக பிரஷ்டன் என்றால் இந்த ஞான நிஷ்டையிலிருந்து தியானத்திலிருந்து தவறியவன் என்று பொருள். ஸோ அப்படி சாதகனை எச்சரிக்கிறார் பகவான். அப்படி நீ இருக்காதே. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ உண்மையாக உன்னுடைய மனத்தில் உண்மையாக இரு. அப்படி இருக்கிறவனுக்கு பகவான் யோக பிரஷ்டனுக்கு அழிவு இல்லை. அப்படிப்பட்ட யோக பிரஷ்டனுக்கு அழிவு இல்லை. அதற்கு பதிலாக அவன் மேல்நிலையை அடைவான். இப்பொழுது ஸ்லோகத்தை பார்த்தால் நமக்கு தெரியும். ஹே கிருஷ்ணா, அதாவது இங்க கிருஷ்ணனை சொல்ற மாதிரி, சாரி ஹே அர்ஜுனா, என்ன சொல்றாரு அர்ஜுனன்ட்ட, ந இது எப்படி பிரிக்கணும்னா, ந ஏவ இக ந அமுத்ர அப்படின்னாரு. ந ஏவ கண்டிப்பாக இல்லை, அவனுக்கு இல்லை. என்ன கண்டிப்பாக இல்லை? விநாசம் அவனுக்கு இல்லை அப்படிங்கிறத உறுதியா சொல்றார். அப்போ அந்த ஞான, அதாவது யோக பிரஷ்டனுக்கு உறுதியாக நாசம் இல்லை. எதில் நாசம் இல்லை என்றால் இரண்டிலும் நாசம் இல்லை. இரண்டிலும் என்றால் என்ன? அவன் இந்த உலகத்தில் வாழும்போதும் அவனுக்கு விநாசம் இல்லை, அந்த சரீரம் விட்டதுக்கு அப்புறம் அடுத்த உலகத்தில் போகும்போதும் அவனுக்கு விநாசம் இல்லை. இதைத்தான் சொல்ல, இக இந்த உலகத்திலும் அவனுக்கு நாசம் இல்லை. நாமுத்திரன்னா அடுத்து மேலான உலகத்துக்குத்தான் அவன் போவான், கீழான உலகத்துக்கு போக மாட்டான். அங்கும் அவனுக்கு நாசம் இல்லை. அமுத்ரா என்றால் சாதகன் இந்த உடலை விட்டு பிரிந்த பிறகு எந்த நாசமும் துயரமும் அவனுக்கு கிடையாது. நாமுத்ரா அப்படிங்கிறார்.
இக அமுத்ர, இங்கு அல்லது வேறு எந்த உலகத்திற்கு அவன் சென்றாலும் அவனுக்கு நாசம் கிடையாது என்று பகவான் உறுதியாக சொல்கிறார். இப்போ அர்ஜுனன் சொல்றார், நீ அதாவது பகவானுக்கு தெரியும் நீ எதை மனசுல வச்சு சொல்றங்கிறது அவருக்கு தெரியும். சொல்ற, அர்ஜுனா, நீ கற்பனை செய்து கொண்ட அந்த சாதகன் நாசம் கிடையாது, அவனுக்கு நாசம் கிடையாது. அதுக்கப்புறம் செகண்ட் லைன்ல பாத்தீங்கன்னா, நகி கல்யாண கிருத், அதாவது நல்ல காரியங்கள் செய்பவன் சாதகனுக்கு துர்கதி, கீழான நிலை நகி கச்சதி, அவனுக்கு கீழான நிலையே கிடையாது. நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் செய்தவன் அவனுக்கு அடைவதில்லை. இங்கு தாத என்ற ஒரு வார்த்தை சொல்றார். தாத என்றால் சமஸ்கிருதத்துல இந்த ஒரு வார்த்தைக்கு ரெண்டு பொருள் இருக்கு. முதல் பொருள் என்னவென்றால் தந்தை, அதாவது அப்பா என்று சொல்வார். ரெண்டாவது பொருள் மகனே என்று சொல்லலாம். இந்த ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான் தாத. அது எந்த இடத்துல நம்ம வருதோ அதுக்கேற்ற மாதிரி பொருள் வரும். ஸோ இந்த இடத்துல தாத கச்சதி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். கிருஷ்ணர் தாத கச்சதி அப்படின்னா, கிருஷ்ணர் இந்த இடத்துல குருவாக இருக்கிறார், அர்ஜுனன் சிஷ்யனாக இருக்கிறார். ஸோ சிஷ்யனை குருநாதர் மகனே என்று கூறுவதில் தவறு இல்லை. ஏனென்றால் பிறப்பு கொடுத்தால் மட்டும் அவன் மகன், அதாவது அது தெரியும் நமக்கு, ஒருவன் பிறப்பு கொடுக்கும் பொழுது அவன் தனக்கு மகன் ஆகிறான். இதுதான் நம்முடைய சாதாரண மொழி. இந்த இடத்துல குரு சிஷ்யன், குரு சிஷ்யனை மகனே என்று அழைப்பதில் தப்பில்லை. காரணம் என்றால் அவனுக்கு ஞானம் என்ற ஒரு புது பிறப்பு கொடுத்திருக்கார். ஏன்னா இதுவரைக்கும் அவன் அஞ்ஞானத்தில் இருக்கார். அவனுடைய சரீரம் அவனுடைய தாய் தந்தையிடமிருந்து வந்தது. ஆனால் இப்ப மறுபிறப்பு அவர் கொடுக்கறனால அவருக்கு மகன்ங்கிற உறவும் இருக்கு. அத்தை மகன் என்கிறது உறவு வேற, இது இந்த இடத்துல குரு சிஷ்யனுங்கிறதுலையும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா தர்மசாஸ்திரத்துல வேத படனாத் த்விஜ உச்சதே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. வேத படனாத், அதாவது குருநாதரிடம் வேதங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு சிஷ்யனுக்கு மறுபிறவி, ஒரு பிறவி அந்த தாய் தந்தை இந்த சரீரத்தை கொடுத்து விட்டார்கள். அப்புறம் வேதங்கள் படித்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது அவர் ரெண்டாவது பிறவி, துஜன்னா ரெண்டாவது பிறவி, பூனல் போடும்போது நமக்கு துஜன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெண்டாவது பிறவி கொடுக்கிறது யாரு? அப்போ ரெண்டாவது பிறவியில யாரு? குரு தான் தாய் தந்தை. அதை மனதில் இருக்குன்னு சொல்றாரு. அதை மனத்தில் வைத்துக் கொண்டுதான் இங்க தாத அப்படிங்கறத சொல்றாரு. தாத கச்சதி அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஸோ ஞானத்தால் அர்ஜுனனை பிறப்பு கொடுக்கிறார், மகனா, அதனாலதான் மகன் ஆகிவிட்டார். ஒரு சிஷ்யனுக்கு வேதங்கள் கற்று தருவது குரு, தந்தை நிலைக்கு வருகிறார். ஸோ மகன், அப்போ தந்தை நிலையில் கிருஷ்ணன் இருந்தால் அர்ஜுனன் மகன் ஆகிறார். ஸோ அறிவினால் ஞானத்தால் குரு சிஷ்யன் பிறப்பு கொடுக்கிறது. அதாவது அறிவினாலும் ஞானத்தினாலும் குருநாதர் தன்னுடைய சிஷியனுக்கு ஒரு பிறப்பு கொடுத்த மாதிரி தான். ஏன்னா இது வரைக்கும் அவர் அறியாமல் இருந்தால் இப்போ ஞானம் கொடுக்கிறார் அப்படிங்கிறத சொல்றார். ஆகவே இங்கு துர்கதி நா கச்சதி, துர்கதி அவனுக்கு கீழான நிலை அடைவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. மனிதனை விட கீழான, ஆனா நமக்கு கீழான இந்த ஜென்மத்தில் நான் இப்படி இருக்கேன், அடுத்த ஜென்மத்தில் இதை விட நான் இன்னும் உயர்ந்த இதுல தான் இருப்பேனே தவிர ஒரு பொழுதும் கீழான மனம், செடி கொடி அல்லது விலங்குகள் எந்த நிலைக்கும் நான் வரமாட்டேன். யாரு? அந்த யோக புருஷன். இதன் பொருள் என்னவென்றால் சாதகன் இறந்த பின்பு கீழான உலகத்திற்கு செல்ல மாட்டான். இப்பொழுது இருக்கின்ற இடத்தை விட மேலான நிலைக்குத்தான் செல்வான் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்று உறுதி கொடுக்கிறார் பகவான். அது உறுதியாக சொல்றார். சாதகன் கடமைகளை பகவானுக்காக செய்யவில்லை. ஏன்னா இந்த யோக புருஷன் அப்படிதானே, கடமைகளை எப்படி அந்த சாதகன் கடமைகளை பகவானுக்காக செய்கிறான் என்றால் அவனுக்கு நல்ல கதி, நல்ல லோகம்தான் கிடைக்கும். அதே சாதகன் தன்னுடைய கடமைகளை விட்டு சாஸ்திரத்துக்கு வந்து விட்டார். இது அதை விட மேலான காரியம். ஏனென்றால் பகவானை நேரில் சென்று நாம் வழிபடுகிறோம். அப்போ வழிபடும் பொழுது அதைவிட சிறந்தது அவருடைய நாமத்தை வீட்டில் இருந்து ஜபிக்கிறது. அதனால கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லல, கோயிலுக்கு போகலாம். கோவில் விட அதாவது அவருடைய தரிசனத்தை விட அவருடைய நாமத்தை எங்க இருந்தாலும், கோவில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஜபம் உயர்ந்தது அப்படிங்கிற சொல்றான். ஏன்னா
ஜபம் பண்ணும்போது நம்ம உச்சரித்து சொல்லுவதை விட மானச ஜபம் பண்றது உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அமுதமொழிகள் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கார். அதுபோல நாம் இறைவனை தரிசனம் செய்ய கோவிலுக்கு செல்ல அவர் உருவத்தை பார்த்து தரிசனம் செய்வதை விட ஒரு தடவை தரிசனம் பண்ண போதும், அதுக்கப்புறம் நாம ஜபத்திலே அவருடைய நாம ஸ்மரணத்திலே இருப்பது உயர்ந்தது அப்படிங்கிறத சொல்றார். அதே போல இந்த சாதகன் பகவானுக்காக என்று கர்மம் செய்து கொண்டிருந்தான். அதை விட்டு இப்பொழுது சாஸ்திரத்துக்கு வந்து விட்டார் என்றால் அதை விட உயர்ந்தது தானே. அப்படிப்பட்டவனுக்கு நாசம் கிடையாது என்பதை தெளிவுபடுத்துகிறார். அவனுக்கு என்ன நிலை என்பதை அடுத்த ஸ்லோகத்திலே பகவான் சொல்ல போகிறார். இப்படிப்பட்ட உறுதிமொழி பகவான் கிருஷ்ணனால தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் அந்த நிலையை அடைந்தவர். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்ப்போம். பகவான் ராமகிருஷ்ணன் சொல்ற உதாரணமும் ஆகும், எப்படி வேணாலும் சொல்லலாமோ. இப்போ பகவான் இந்த ஸ்லோகத்தின் முன்னும் வாழ்க்கையில் நல்லது மட்டுமல்ல கெட்டது செய்தாலும் அது நமக்கு இழப்பு கிடையாது. அதாவது இந்த உலகத்தில் இந்த ஜென்மத்தில் நாம் வாழும் பொழுது நல்லது செய்தாலும் அக்கௌண்டபிள், தீயது செய்தாலும் அக்கௌண்டபிள். ஸோ இந்த விஷயம் எந்த அம்சமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது பொருந்தும் என்பதை இந்த ஸ்லோகத்திலிருந்து தெளிவுபடுத்துகிறார் பகவான். ஏன்னா நீ நல்லது செய்தால் மட்டும் கிடையாது, கெட்டது செய்தாலும் உனக்கு அக்கௌண்டபிள். அதனால நம்ம எப்படி இந்த உலகத்துல வாழணும் என்பதை கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். சில உதாரணங்கள் மூலம் நம்ம பார்ப்போம். ஒரு இசை கலைஞன், அவனுக்கு இசையில் மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. அவன் அந்த துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஆர்வமும் இருக்கிறது. அதன் காரணமாக ஒரு சிறந்த இசைத்துறையில் உள்ளவரை, தன்னை விட உயர்ந்த நிலையில் உள்ளவரை குருவாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய லட்சியத்தை அடைய கடுமையாக உழைக்கிறான். அந்த சிஷ்யனுக்கு தன்னுடைய கர்ம வினையின் பயனாக எது வேண்டுமானாலும் ஏற்படலாம். என்ன? அவனுடைய குரல் வளம் இழக்கலாம். அவன் ஏதாவது கர்மவசம் இன்னும் நல்ல பாட ராகம்ங்கிற மாதிரி நல்லதாகவும் ஆகலாம். ஒருவேளை நம்ம இப்படி கற்பனை செய்து கொள்வோம், அவனுடைய குரல் வளம் இழக்க சந்தர்ப்பம் வரலாம், அல்லது ஏதோ நோய்வாய்ப்படலாம், அல்லது ஒரு விபத்தை சந்திக்கலாம். இப்படி 3 விஷயங்களிலிருந்து அவன் மரணத்தை சந்தித்தால், மரணம் ஏற்பட்டால் அப்படிப்பட்டவனுடைய நிலை என்ன என்ற மாதிரிதான் கேள்வி. அவனுக்கு எப்படிப்பட்ட பிறவி இருக்கும் என்றால் அதுல சந்தேகம் வருது. இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், அவன் மிக அருமையான, அதாவது பகவானுடைய பதில் எப்படின்னா கரெக்டா அந்த கேள்விக்கான பதில் சொல்றான். அப்படிப்பட்ட சாதகன் அந்த துறையில் அடுத்த பிறவியில் மிக சிறந்த ஒரு சாதகனாக, அல்லது மிக சிறந்த அந்த துறையில் மிக சிறந்த பாடகனாக அவன் வருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை சொல்றார். நல்ல பண்புகள் அவனிடம் இருக்கும். அதாவது இந்த பிறவியில் அவன் உழைத்த அந்த உழைப்பு வீண் போகாது, தான் செய்த சாதனைகள் வீண் போகாது என்பதை தான் சொல்றார். அவன் எந்த துறையாளர் அவன் இப்போ இசைத்துறையில் வந்திருக்கிறான் அப்படின்னா, இந்த இசைத்துறையில் அவன் செய்த உழைப்பு வீண் போகாது. மீண்டும் அவன் அப்படி அதனாலதான் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிறப்பில் அந்த ஒரு வயசுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்? போன பிறவியில் அவன் செய்த சாதகத்தினுடைய அவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா சாதாரண உதாரணம் என்னன்னா, நம்ம புக்கு ஒன்று படிக்கிறோம். அந்த புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரோ நண்பர்களோ உறவினர்களோ வந்து விட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? அது நண்பர்களோ உறவினர்களோ வரலாம், அல்லது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வந்துடுது. என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல ஒரு புக் மார்க் வச்சு நம்ம வச்சுருவோம். அடுத்த அந்த நண்பன் போயிட்டாலோ அல்லது உறவினர் போயிட்டாங்களோ அல்லது தூக்கம் வராமல் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம எங்கே அந்த புக் மார்க் வச்சோமோ அதுலேருந்து நான் பிரித்து படிக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த புக் மார்க்கு என்பது என்னன்னா அவனுடைய மரணம். அதிலிருந்து அடுத்த பிறவி அவனுடைய அந்த லட்சியத்தை அடையும் வரை நிச்சயமாக மீண்டும் பிறவி, புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. அந்த புக் மார்க் என்பது ஒரு மரணம் சம்பவிக்கிறது, அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினால் அவன் மீண்டும் அந்த விட்டதிலிருந்து தான் தொடங்குவாங்க அப்படிங்கிறது தான் பகவான் இங்கே சொல்றாரு. அடுத்த பிறவியில் அவன் அந்த புக்கு மார்க்கிலிருந்து அவனுக்கு தெளிவு பண்ண, அதுக்கு முன்னாடி உள்ளது அவனுக்கு மனசுல இருக்கும். ஸோ தெளிவாக இருப்பான்.
ஸோ எங்கே விட்டானோ அங்கேருந்து ஆரம்பம். எப்படி புக் மார்க் வச்சதுன்னு நம்ம படிப்போமோ அது மாதிரி தான் அப்படிங்கிறது சொல்கிறார். ஸோ இதுலேருந்து எங்கே விட்டது அங்கேருந்து தொடங்க. இதனுடைய சாரம் என்னவென்றால், நாம் சம்பாதித்த நல்ல விஷயங்கள், குறிப்பாக ஆன்மீக பயிற்சிகள் ஒரு பொழுதும் வீண் போகாது. அது எப்பொழுதும் நம்மிடத்தில் தங்கி இருக்கும். இந்த ஆன்மீக பயிற்சியில் மட்டுமல்ல, உலக அறிவும் கூட அது மாதிரிதான் நம்மிடத்திலே இருக்கும். எங்க இருக்கும்? அது சூக்ஷ்ம சரீரத்திலே இருக்கும். உதாரணமாக, ஒருவன் சென்ற பிறவியில் ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக அல்லது இசை கலைஞனாக இருந்திருந்தால், அவன் மரணத்து பிறகு அடுத்த பிறவியில் தொடர்ச்சியில் அவன் அந்த துறையில் எங்கு விட்டானோ அங்கிருந்து தான் வருவான் அப்படிங்கிறத சொன்னார். அவன் அங்கு அதிலிருந்து முன்னேறி வருவான். அதுபோல இசை கலைஞனாக இருந்தாலும் சரி, அறிவியல் விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, அவன் எங்கிருந்து அந்த சென்ற பிறவியில் ஜென்மத்தில் எங்கு விட்டானோ அங்கிருந்து தான் வருவான். இந்த பிறவியில் அவன் முன்னேறி சொல்கிறான். இப்பொழுது ஒரு சந்தேகம் வருவான். நல்ல விஷயத்துக்கு ஓகே, கெட்ட விஷயம் என்றால் எப்படி? அவனுடைய நிலை என்ன? மீண்டும் அவன் கீழே தான் போயிடுவானா? கிடையாது. அவன் கெட்ட விஷயமாக கெட்ட காரியங்கள் செய்திருந்தாலும் அவனுக்கு சரீரம், புது சரீரம் கிடைக்கும். அந்த ஜென்மத்தில் விட்டதுக்கு அப்புறம் அடுத்த சரீரம் கிடைக்கும் பொழுது அவன் அந்த தீய குணங்களுக்கு, தீய பண்புகளோடு பிறந்திருந்தாலும் இந்த ஜென்மத்தில் அந்த சரியான உடலும் மனமும் கிடைத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த தீய கர்மங்கள், தீய பண்புகள் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் மீண்டும் தீய செயல்கள், தீய கர்மங்கள் அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான். செய்ய ஆரம்பித்து ஒரு லெவலுக்கு வரும்பொழுது, ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது பகவான் அவனை ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அவனுடைய உண்மையை உணர வைப்பார். ஏதோ ஒரு சோதனையின் மூலமாக அவனை உண்மையை உணர வைப்பார். அப்போ தான் செய்த தீய காரியங்கள், தீய சம்ஸ்காரங்கள் எல்லாம் உண்மையை உணர்ந்து கொண்டு அந்த சம்ஸ்காரத்தை நீக்குவதற்காக அவன் முயற்சி செய்வான். அதாவது பகவான் மீண்டும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து அவன் மீண்டும் சரியான இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக செய்வான். அதனால என்ன ஆகும்னா, அந்த தீய விஷயங்கள், சம்ஸ்காரங்கள் காலப்போக்கில் அவனிடமிருந்து அழிந்து அவன் ஒரு நல்லவனாக மாறுவான். அதே போல நல்லதே செய்து நல்லதே நினைத்து கொண்டிருப்பவன் அடுத்த ஜென்மத்தில் எங்கிருந்து அந்த நல்ல ஜென்மம் செய்தாலும் மீண்டும் அதே செய்து அவன் இறைவனிடம் முன்னேறி கொண்டு செல்வான். அதனால அர்ஜுனனுக்கு நேரடியாக பகவான் இந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறார். சுருக்கமாக அர்ஜுனன் கேட்ட கேள்வி, பகவான் சொல்லும் பதில், யாரும் எதையும் இழக்க மாட்டார்கள். இதில் ஞானிகளுக்கு, யோகிகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆன்மீக முன்னேற்றம், உலகியல் முன்னேற்றம் எல்லாம் நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தில் தங்கி இருக்கும். அந்த சம்ஸ்காரங்கள் கழிப்பதற்காகத்தான் நாம் பிறவிகள் தோறும் எடுக்கிறோம். புது புது உடல்களை, மனதையும் எடுக்கிறோம். சரியான நேரம் வரும் பொழுது நமக்கு அந்த புது உடல், புது மனது, புது ஜென்மம் நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நாம் முன்னேறி கொண்டு செல்வோம். அடுத்த ஜென்மத்தில் அதை ஒர்க் அவுட் செய்துவிட்டு அடுத்த ஜென்மத்துக்கு போவோம். இப்படித்தான் நம்முடைய சாதாரணமாக நம்முடைய மனித ஜென்மத்தில் இருக்காங்க. அதனாலதான் நம்ம திருஞான சம்பந்தர் சொல்றார், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருக்கமாகி பறவையாய் பாம்பாய்னு சொல்லி அந்த பரிணாமம் சொல்லுகிறார். எல்லாமே பிரம்மம் தான். அப்ப ஏன் ஒருத்தர் புல்லா இருக்கிறாரு, ஒருத்தர் ஞானியா இருக்காரு அப்படின்னா அந்த பரிணாம வளர்ச்சி, அவன் செய்த கர்மம், அந்த கர்மத்தின் மூலமாக படிப்படியாக முன்னேறி சொல்கிறான். அதுதான் சுருக்கமா பகவான் சொல்றார். சரியான நேரத்தில் நமக்கு இது ஒர்க் அவுட் செய்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த விஷயத்தில் என்ன, ஒரு அதனால தான் நகி கல்யாண கிருத் கஸ்ஸித் துர்கதி தாத கச்சதி அப்படின்னா, ஒரு நல்ல மனிதன் எக்காரணத்தை கொண்டும் அவன் அழிய மாட்டான். ஏனென்றால் அவன் நல்ல காரியம் செய்திருக்கிறான். இந்த மரணம் என்பது ஒரு ஜஸ்ட் மாற்றம் தான். மரணம் என்பது என்ன சொல்றது, அன்ரெகனைஸ்டு சேஞ்ச். சாதாரணமாக ரெகனைஸ்டு சேஞ்ச் என்னன்னா, ஒருவன் குழந்தையாக இருக்கிறான், வளர்ந்து வாலிபன் ஆகுகிறான், அது ரெகனைஸ்டு சேஞ்ச். ஏன்னா நமக்கு தெரியும், நான் தான் அவன், இப்போ வளர்ந்து பெரியவன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் திருமணமானது, அப்போ ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் வயது வருது, அது ஒரு மாற்றம். இதெல்லாம் ரெகனைஸ்டு சேஞ்ச். ஆக வேதாந்தத்தின் படி பார்த்தால் இழப்பு, மரணம் என்பது இல்லை. மரணம் என்பது என்ன சொல்றாருன்னா அன்ரெகனைஸ்டு சேஞ்ச். எப்படி ஒரு கட்டை எரிஞ்சு என்னாச்சு, சாம்பல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கட்டை மரத்திலிருந்து அறுத்து எடுத்து ஒரு டேபிள் பண்றோம், அது என்ன, ரெகனைஸ் சேஞ்ச். அந்த மரம் தான் இந்த டேபிள் அப்படின்னு சொல்றோம்.
அதே மரத்தை சாம்பலாக்கிவிட்டால் அது அன்ரெகனைஸ்ட் சேஞ்ச், அது சாம்பல். அப்படி மரணத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் போயிடுது. அதனால இந்த சேஞ்ச் தான் மரணம் அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால் நகி கல்யாணக்கிருத் கசித் தாத கச்சதி, ஒரு நல்ல மனிதன் எக்காரணத்தை கொண்டும் அழிவடைய மாட்டான். பகவான் நல்லவர்களை சோதனை செய்வார், ஆனால் அவர்களை உயர்த்துவதற்காகத்தான், தன்னுடைய நோக்கத்தை லட்சியத்தை அடைவதற்காகத்தான் அவர் சோதனைகள் செய்கிறார். நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம், பகவானுக்கு கண்ணு இல்லையா, நமக்கு ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த கஷ்டம், அதாவது ஹோலி மதர் சாரதாதி சொல்லுவாங்க, இறைவன் கொடுக்கின்ற கஷ்டங்கள் நமக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் குந்தி தேவி பகவான் கிருஷ்ணரிடம் என்ன வேண்டார், எனக்கு கஷ்டத்தை கொடு, எப்பொழுதும் கஷ்டத்தை கொடு. ஏன் கஷ்டத்தை கொடுத்தால் தான் நான் உன்னை நினைப்பேன், இல்லை என்றால் நான் அந்த என்ன சொல்றது உலகத்தை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால கஷ்டத்தை கொடு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஏனென்றால் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி we are traveling close to escalator, வேற வழியே இல்லை. நம்ம இறைவனை நம்முடைய லட்சியத்தை அடைந்தே ஆக வேண்டும், அடைந்தே தீருவோம். அதனாலதான் நமக்கு சோதனைகள் எல்லாம் வருகிறது. ஏனென்றால் இறைவன் நமக்கு நல்லதை செய்வதற்காகத்தான். சர்வ மங்களம் மாங்கல்யே, மங்களம்னா இறப்பும் மங்களம் தான். இறப்பும் மங்களம்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. ஏன்னா அம்மா யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டாங்க. அப்ப மரணம் என்பது என்ன, நல்லது, உனக்கு அடுத்து இன்னும் ப்ரமோட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் கூட்டிட்டு போறதுக்காக தான் இந்த சின்ன அன்ரெகனைஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். ஸோ பகவானுடைய திருவாய் மலர சொன்ன என்னன்னா, உத்தரவாதமான பதிலை நமக்கு சொல்கிறார். யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் செய்திருக்கிறானோ, தர்ம காரியங்கள் செய்திருக்கிறானோ, அவனுடைய எதிர்காலம் வருகின்ற ஜென்மங்கள் பிரகாசமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அது ஆன்மீக பாதையாக இருந்தாலும் சரி, லௌகீக பாதையாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றார். மேலும் யார் ஒருவன் இந்த உலகத்தை துறந்து இறைவனை மட்டுமே நம்பி ஆன்மீக பயிற்சி செய்து மிக சிரத்தையுடன் ஆன்மீக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறானோ, தன்னுடைய வார்த்தைகள், அதாவது இறைவனுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை, சாஸ்திர வாக்கியத்தில் நம்பிக்கை இருக்கிறதோ, யோகத்தை தொடர்ந்து செய்து கொண்டு, யோகத்தைன்னா இந்த இடத்துல தியான யோகத்தை, அதாவது ஞான நிஷ்டைக்காக தியானம் தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறானோ, அப்படிப்பட்ட சாதகனுக்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டு என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் உறுதி செய்கிறார். இங்கு ஒரு விஷயத்தை மிக தெளிவாக, ஒருவன் ஆன்மீக பயிற்சி செய்யவில்லை என்றாலும், அதாவது இது நம்ம நோட் பண்ணிக்கணும், ஒருவன் ஆன்மீக பயிற்சி செய்யவில்லை என்றாலும், ஆன்மீகத்தை பற்றி தெரியவில்லை என்றாலும், இறைவன் மேல் நம்பிக்கை இல்லை என்றாலும், மறுபிறவி என்ற தத்துவத்தை ஏற்கவில்லை என்றாலும், அவன் நல்ல காரியங்கள் செய்து சமூக சேவை செய்து கருணையுடன் ஏழைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ, அவனால் நினைப்பது மட்டுமல்ல, அவனால் முடிந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறானோ, அப்படிப்பட்டவன் சிறந்தவன், உயர்ந்தவன் என்று பகவான் அவனுக்கு பாராட்டுறார். ஏன்னா கல்யாண கிருத் என்றால் நல்ல காரியங்கள் செய்வது ஒரு பொழுதும் துக்கத்தையோ கஷ்டத்தையோ வராது. அது மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையை பற்றிய பயமும் அவனுக்கு இருக்காது. சில நேர்மையான யோகிகள் தங்களுடைய லட்சியத்தை அடைய முடியாமல் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஏன்னா நம்முடைய புராணத்துல எல்லாம் நிறைய இந்த மாதிரி கதைகள் எல்லாம் இருக்கு. ஏனென்றால் நிறைய ஜபம் தியானம் எல்லாம் பண்ணுவாங்க, ஆனாலும் அந்த யோகிகள் தன்னுடைய லட்சியத்தை அடைய முடியாமல் அவர்கள் கஷ்டப்படுவாங்க. நம்ம கதையெல்லாம் பார்த்து நிறைய கதையை படிச்சிருக்கோம், புராண கதைகள்லாம் படிச்சிருக்கோம். அது ஏன் என்று பார்த்தால், அந்த யோகிகள் நேர்மையாக தங்களுடைய ஆன்மீக பயிற்சியை செய்து கொண்டு இருப்பார்கள், ஆனால் லட்சியம் அடைய முடியாமல் தவிப்பார்கள். அப்படிப்பட்ட யோகிகள், அவர்களுடைய மனமே அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. ஏனென்றால் பகவானுக்கு தெரியும், அந்தர்யாமியாக எல்லாருடைய மனதிலும் இருக்கின்ற பகவானுக்கு தெரியும். அப்போ ஏனென்றால் அவர்களுடைய பூர்வ ஜென்மத்தில் செய்த சம்ஸ்காரத்தின் பயனாக அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய மனதில் இருக்கின்ற நிறைவேறாத ஆசையின் காரணமாக அவர்கள் ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியாமல் தவிக்கிறார்கள் என்பதை பகவான் சொல்கிறார். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு. 4 குடிகாரர்கள் பௌர்ணமி நாள் அன்று
அவர்கள் செய்த காரியத்தை. இதாவது இப்போ குடிகாரன்னா இப்போ எல்லாமே நமக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் பயங்கரமாக இருக்குது. அதனால இந்த கதையை ஒன்று படித்து நான் சொல்கிறேன். இது வந்து இந்த கதை வந்து அநேகமாக இது இன்னும் எங்கேயோ ஒரு இதில் கூட வருது இந்த கதை. எப்படின்னா 4 பேர் 4 குடிகாரர்கள். இது வந்து பகவான் ராமகிருஷ்ணருடைய இல்லற பக்தனாகி நாகமகாட்சி அதை அடிக்கடி சொல்லுவாங்க. மேலும் சொன்னால் இந்த கதையை எங்கேயோ சொல்லியிருக்கார் அவர். ஸோ அந்த நேர்மையாக கடுமையாக உழைக்கின்ற யோகிகள் ஏன் லட்சியத்தை அடைய முடியவில்லை என்றால் இந்த குடிகாரர்கள் மாதிரி தான். என்ன குடிகாரர்கள்னா, இந்த 4 குடிகாரர்கள் ஒரு நாள் பௌர்ணமி அன்று பொழுதுபோக்காக என்ன செஞ்சாங்க, நல்ல மூக்கு முட்டை குடிச்சாங்க. குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, அந்த ஊரில் இருக்கிற நதிக்கரையில் ஒரு படகு ஒன்று இருந்தது. அந்த படகில் எல்லாரும் 4 பேரும் ஏறி 4 பேருக்கும் துடுப்பு கொடுத்து அந்த படகை செலுத்த ஆரம்பிச்சாங்க. அதாவது அந்த துடுப்பு போட ஆரம்பிச்சாங்க. நல்லா குடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு போதை தலைக்கு மேலே ஏறிடுச்சு. பௌர்ணமி நேரம் நல்ல இது அந்த படகுல ஏறி அவங்க வந்து துடுப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. துடுப்பு போட்டு கடுமையாக துடுப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. துடுப்பு போட்டு எல்லோரும் நினைக்கிறாங்க காலையில் நம்ம விடிய காலையில் ரொம்ப தூரம் போயிடுவோம். ஏன்னா 4 பேரும் துடுப்பு போட்டிருக்காங்க. ரொம்ப தூரம் போயிடுவோம்னு நினச்சிக்கிட்டு துடுப்பு போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பௌர்ணமி முடிஞ்சு, அதாவது இரவு கழிந்து பகல் வருது, சூரிய உதயம் ஆகுது. அதே நேரத்தில் போட்ட சரக்கும் கொஞ்சம் போதை குறைஞ்சிருச்சு. கண்ணை திறந்து பார்த்தால் படகு அங்கிட்டு இங்கிட்டு ஆடுதே தவிர ஒரு அடி கூட முன்னாடி போகலை. என்னடா காரணம்னு பார்த்தா, அந்த படகை கரையில் ஒரு அந்த ஆங்கர்னு சொல்லுவாங்களே, ஒரு இதில் மரத்தில் கட்டி போட்டிருக்காங்க. அந்த கட்டை அவிழ்க்காமல் வெறும் படகு, அந்த படகுல ஏறி உட்காந்து துடுப்பு போட்டால் என்ன ஆகும்? அது மாதிரி தான் நம்முடைய பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்கள். அந்த சம்ஸ்காரங்கள் எப்படின்னா, ஆசை, அந்த நிறைவேறாத ஆசைகளாக இருக்கும்போது அந்த ஆசைகளை நாம் நிறைவேறாது நாம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை தான் சொல்றேன். அதான் பகவான் ராமகிருஷ்ணன் போன கிளாஸில் கூட சொன்னேன். ஒரு நூலை எடுத்து ஊசியின் வாயில் நுழைக்கும் போது அதில் ஒரு இலை பிரிஞ்சு இருந்தாலும் அந்த ஊசி முன்னில நுழையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி பகவான் சொன்ன, ராமகிருஷ்ணன் சொன்ன அந்த கதை மூலமாக அது புரிஞ்சுக்கலாம். அதுபோல நமக்கு அந்த சம்ஸ்காரத்தின் பதிலாக என்ன ஆசைகள் இருந்தால், நிறைவேறாத ஆசைகள் இருப்பதனால்தான் அந்த ஆன்மீகத்தில் என்னதான் கடுமையாக உழைத்தாலும், ஆன்மீக சாதனைகள் செய்தாலும் அவர்கள் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியல. காரணம் என்னன்னா, அவர்களுடைய அன்ஃபுல்ஃபில்டு டிசையர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த வாழ்க்கை படகு அந்த குடிகாரர்களை போலத்தான் வாழ்க்கை அந்த ஒரு அடியேடு கூட நகராது. காரணம் என்னால் நம்முடைய முன்னைய சம்ஸ்காரம் முழுமையாக அழியாமல் குருவின் துணை இல்லாமல் நாம் முன்னேற முடியாது. நாம் செய்கின்ற முயற்சி முழுமையாக பலன் இல்லாமல் போகாது அப்படின்னே சொல்றாரு. ஏன்னா இந்த முழுமையான பயிற்சி நம்ம வந்து ஆன்மீக பயிற்சி கடுமையாக செய்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அன்ஃபுல்ஃபில்டு டிசைர் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நாம் செய்கின்ற முயற்சிகளும் வீணாகாது என்பதை சொல்கிறார். அதுக்கு நம்ம வந்து இன்னொரு உதாரணம் சொல்லிருக்கிறார், கற்பனை செய்கிறார். ஒரு கார் நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காருக்கு பின்னாடி ஒரு 100 சங்கிலியை வச்சு கட்டி வச்சிருக்கோம். இப்போ இந்த கார்ல ஏறி அந்த கார்ல ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்தா அந்த கார் போகாது. காரணம், அந்த 100 செயின் மாட்டிருக்கு. சரி, இப்போ முதல் செயினை வெட்டி விடுறோம், கார் மூவ் ஆகுமா? ஆகாது. 2வது செயின் வெட்டி விடுறோம், கார் மூவ் ஆகுது. இப்படியே 99 செயினை வெட்டிட்டோம். இப்போ இருக்கிறது ஒரே ஒரு செயின் தான். இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகுமா? அப்படின்னாலும் ஆகாது. ஏன்? அந்த கடைசி பகவான் ராமகிருஷ்ணன் சொல்ற அந்த ஊசி வாயிலே அந்த நூலை அந்த வாயில விடும்போது அந்த ஒரு இலை பிரிந்திருந்தாலும் அந்த வாய்க்குள் நுழையாது. ஊசியுடைய அதாவது நூலினுடைய இலை பிரிந்திருந்தால் அது போல இந்த 99 செயினை நீக்கி கூட நம்ம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அதாவது கார் ஸ்டார்ட் ஆகி உள்ள போக மாட்டேங்குது. அப்போ நமக்கு வித்தியாசம் தெரியுது. அப்போ என்ன ஆகுது? முதல் செயின்
வெட்டி விட்டோம். அப்படியே 99 செயின் விட்டும்போது முன்னேற்றம் தானே அது. கடைசி இருக்கிறது ஒண்ணுதான். முடியாம ஆன்மீகத்தில் அதாவது லட்சியத்தை அடையாமல் இருக்கலாம், ஆனால் முன்னேறாமல் இல்லை. ஏன்னா நம்ம 99 செயினை வெட்டி விட்டோம், இன்னும் ஒண்ணு தான் இருக்கு. அது நமக்கு தெரியறது இல்லை. அதனால இந்த ஒவ்வொரு ஆசைகளை அழிக்கும் பொழுது நாம் ஆன்மீகத்தில் முன்னேறி இருக்கிறோம் என்று பொருள். ஏன்னா இப்போ ஒண்ணும் இல்லை, நம்ம எல்லாம் இப்போ கீதா கிளாஸ்ல இருக்கோம். 7 to 8 7 to 8 டிவியில ஏகப்பட்ட சீரியல் வரும். அதெல்லாம் தியாகம் பண்ணி உட்காந்துருக்கும் பொழுது நம்ம முன்னேற்றம், ஆன்மீக முன்னேற்றத்தில் தானே இருக்கும். ஏன்னா சீரியல் பார்த்துட்டு ஏதோ ஒரு திங்க் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க பகவானை பற்றியும் அதனுடைய கீதையுடைய அந்த ஸ்லோகத்தை பற்றி நம்ம சிந்திக்கும் போது நிச்சயமாக நம்முடைய ஒரு யோக பிரஷ்டன் மாதிரி தான். ஏன்னா இந்த முயற்சி, இந்த எஃபர்ட் உங்களுக்கு ஒரு பொழுதும் வேஸ்ட் ஆகாது. ஞானம் யோக பிரஷ்டன் மாதிரி தான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழியை கொடுக்குறாரு. ஸோ இப்படி பல ஜென்மங்கள் நாம் வளர்த்து வைத்த அந்த சம்ஸ்காரத்தின் மூலமாகத்தான் இந்த செயினுக்கு உதாரணம் தான். அவைகள் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது. இந்த சம்ஸ்காரங்கள் நம்முடைய பல ஆசைகளை வெளிப்படுத்துகிறது. இந்த சம்ஸ்காரங்கள்லாம் ஆசையாக வருகிறது. இந்த ஆசைகள் நாம் அழிக்காவிட்டால் நாம் ஆன்மீக பாதையில் முன்னேற முடியாது. இவ்வாறு நம்முடைய ஒவ்வொரு ஆசைகளை அழிக்கும் போது நாம் ஆன்மீகத்தில் முன்னேறி இருக்கிறோம். இது நமக்கு புரிவதில்லை. ஆனால் ஆசைகளை வெல்வதன் மூலமாக நாம் அந்த இறைவன் என்கிற லட்சியத்தை, நம்முடைய மனித வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவோம் என்பதை சொல்றார். இன்னொரு உதாரணம், மகாபுருஷ் மகாராஜ் சுவாமி சிவானந்தர், பகவான் ராமகிருஷ்ணருடைய நேரடி சீடரான சுவாமி சிவானந்தரிடம் ஒரு பக்தர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நம்ம எல்லாரும் சாதாரணமாக கேட்குற மாதிரி தான் கேட்கிறார். என்ன சொன்னா, சுவாமி, நான் என்னுடைய ஆன்மீக சாதனை பலகாலமாக செய்து கொண்டே இருக்கிறேன், சரி, ஆனால் எனக்கு ஆன்மீகத்தில் எந்த முன்னேற்றம் இருப்பதாக தெரியவில்லை, சரி, அதன் காரணமாக என் மனம் மிகவும் சோர்ந்து விடுகிறது. ஆன்மீக சாதனை செய்வதில் எந்த பலனும் இல்லை என்று தோன்றுகிறது. இப்படிப்பட்ட கேள்வி நமக்கு இருக்கிறதா? அப்போ சுவாமி சிவானந்தர் மகாபுருஷ் மகாராஜ் சொன்ன பதில் என்னவென்றால், உதாரணம் ஒன்று சொல்றாரு. நீ ஒரு நீண்ட கப்பல் பயணம் செய்வதாக கற்பனை செய்து கொண்டு அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்போ அப்படி கற்பனை செய்து கொண்டு நீ அந்த கப்பலில் ஏறி பயணம் செய்து கொண்டு இருக்கிறாய். அப்போ பயணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த கப்பலில் பெரிய பெரிய கப்பலில் மேல் தளத்தில் அது ஓப்பனாக பார்க்கும், எப்படி நம்ம மாடி பால்கனியில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சாதகன், அதாவது கப்பலில் ஏறி அந்த மேலில் டெரஸில் போய் பார்க்கும்போது தான் அடைய வேண்டிய லட்சியத்தை பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே தெரியாது. காரணம் என்னென்னா, பல நாள் பயணம் செய்ததுக்கப்புறம் தான் அங்கே போய் சேர முடியும். நம்ம பயணம் ஆரம்பித்த ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ மேலே டெரஸில் போய் என்னுடைய லட்சியமாகி அந்த இடத்தை பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. பல நாள் அப்படி போகும். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நீ அந்த இடத்துல போய் சேருவ, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படி நீ பல நாள் பயணம் செய்து கடைசியில் உன்னுடைய டெஸ்டினேஷன், உன்னுடைய அடைய போகின்ற இடத்தை நீ பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைவாய். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த பயணத்தை தொடங்கி விட்டாய், கப்பல் அங்கிருந்து புறப்பட்டுச்சு. அந்த புறப்பட்ட ஒரு செகண்ட்ல இருந்து நீ முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாது. அதை தான் சுவாமி சிவானந்தஜி மகாராஜ் சொல்றாரு. அந்த கோணத்தில் பார்த்தா நீ கப்பலில் புறப்பட்ட அடுத்த நிமிடமே அந்த கரையை நோக்கி நீ முன்னேறி கொண்டு இருக்கிறாய். அடுத்த ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய லட்சியத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. அதுபோலத்தான் ஆன்மீக பயணமும். ஆன்மீக பயணம் என்பது நமக்கு தொடங்கியதிலிருந்து நாம் அந்த லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய லட்சியத்தை நீ பார்க்க முடியாது. ஏனென்றால் அது ரொம்ப தூரம் போகணும், நம்ம பயணம் வெகு தூரம் போகணும். இதன் பொருள் என்றால், நாம் ஒவ்வொரு செயின், அதாவது அந்த ஒவ்வொரு நம்முடைய ஆசைகளை, நம்முடைய ஒவ்வொரு அந்த சம்ஸ்காரத்தின் மூலமாக இருக்கின்ற ஆசைகளை வெட்டினால்தான் நாம் அந்த டெஸ்டினேஷன், அந்த லட்சியத்தை நாம் அடைய முடியும், இறைவனை அடையலாம். ஏன்னா கடைசி செயின் இருக்கிற வரைக்கும், நம்முடைய கடைசி ஆசை இருக்கிற வரைக்கும் நம்முடைய இலக்கை அடைய முடியாது. இருந்தாலும் நாம் ஆன்மீகத்தில் முன்னேறி இருக்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதைத்தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார்.
ஏன்னா நம்முடைய சனாதன தர்மத்தில் என்ன சொல்றாருன்னா, மறுபிறப்பு ஒன்று இருக்கிறது என்று சனாதன தர்மம் தான் நம்புகிறது, வேற யாரும் நம்பல. மற்ற மதங்கள்லாம் நம்ப மாட்டாங்க. சனாதன தர்மத்தில் மறுபிறப்பு என்பது இருக்குது என்ற கருத்தை உறுதி செய்கிறது. மேலும் பகவான் சொல்கிறார், நம்முடைய முயற்சி வீணாகாது என்றும், நீ தீய செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் உனக்கு தீமை வந்து சேரும் என்பதை சொல்லி நீ காலப்போக்கிலே நல்லவன் ஆக்கி விடுவாய் என்பதையும் சொல்கிறார். அதனால இந்த தீய செயல் செய்தால், அதாவது நல்லது செய்தால் நல்லதுதான் கிடைக்கும், நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அடைவாய் என்று சொல்கிறார். அதனால சனாதன தர்மத்தை சொல்கின்ற அந்த கர்ம சித்தாந்தமும் இங்கு உறுதி செய்கிறார். கர்ம சித்தாந்தம் தான் நீ எதை செய்கிறாயோ அதை அடைவாய் அப்படிங்கிறது. ஆனால் கடைசி உன்னுடைய டெஸ்டினேஷன், லட்சியத்தை நோக்கி போறதுக்காக இத்தனை சோதனைகள் வருது. பல காலம் ஆன்மீக பயிற்சி செய்து யோகி தன்னுடைய லட்சியத்தை அவன் அடைவான் அப்படின்னு சொல்றார். அதை அடைய முடியாமல் போவதற்கு என்ன காரணம் என்றால், அவனுடைய சம்ஸ்காரம், அவனுடைய மனது தடையாக இருக்கும். ஆனால் காலப்போக்கிலே எல்லாம் சரியாகி, அதாவது இறைவனுடைய அருள் அந்த யோகிக்கு கிடைத்து அவன் மீண்டும் சரியான நிலைக்கு பயணத்திற்கு வந்து அவனுடைய லட்சியத்தை அவன் அடைவான் என்பதை இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். சுருக்கமாக இந்த ஸ்லோகத்தில் நிச்சயமாக இந்த யோக பிரஷ்டன் நல்ல நிலையைத்தான் அடைவான். காரணம், அவன் செய்த உயர்ந்த அந்த ஆன்மீக சாதனை, கர்மத்தையும் விட்டு அவன் உபாசனையும் விட்டு நிதித்தியாசனத்தில் இருக்கிறான், தியானத்தை பழகுகிறான். அந்த தியானத்தின் மூலமாக நிச்சயமாக உயர்ந்த இந்த தியானத்திலே அந்த லட்சியத்தை இந்த ஜென்மத்தில் அடைய முடியாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் அடுத்த ஜென்மத்தில் அவன் எங்கு முடித்தானோ அங்கிருந்து தொடங்குவான். அதாவது அந்த லட்சியத்தை அடைவதற்காக தான் விட்ட இடத்திலிருந்து தொடங்குவான் என்பதை பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி 41வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போறார், அதாவது அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, அப்படிப்பட்டவன் எந்த நிலையை அடைவான் அப்படிங்கிறத, எப்படிப்பட்ட வீட்டில் பிறப்பான், எப்படிப்பட்ட மனநிலை இருப்பான் என்பதை சொல்ல போறார். அதனால யோகிகள் ஆன்மீக பாதையில் வருகின்ற தடையாக இருப்பது எது என்று பார்த்தால், அவர்களுடைய பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் மனதுதான் தடையாக இருக்கும். அந்த ஆசைகள் தடையாக இருக்கும். அவர் ஆழ்மனதில் சில நிறைவேறாத ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை நிறைவேற்றிவிட்டால் அவர் தன்னுடைய பந்தத்தை வெட்டி விட்டு அவன் முன்னேறி லட்சியத்தை அடைந்து விடுவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் ந அமுத்திர, அதாவது ந இவ ஏக, இந்த உலகத்தில் அந்த சாதகன் இருக்கும் பொழுது அவன் கஷ்டத்தை துன்பத்தை அடைய மாட்டான். மறு உலகத்துக்கு சென்ற பிறகு அவன் உயர்ந்த நிலையை அடைவான் என்பதை விளக்கமாக அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல போறார். யார் யார் என்னென்ன ஸ்டேஜுக்கு அடைய போறாங்க அப்படிங்கிற சொல்றார். அதாவது 3 விஷயத்தை நம்ம சொல்ல போறோம். என்னன்னா, ஞானிகளுடைய நிலை என்ன, ஞானிகள் இந்த பிறப்பில் இந்த ஜென்மத்திலிருந்து அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது என்ன நிலையை அடைகிறார்கள், புனராவிருத்தி, அவர்கள் மீண்டும் சரீரம் எடுத்து வரமாட்டார்கள். அகதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்ல போறாரு. அகதின்னா நம்ம நினைக்கிற அகதி, நாட்டை விட்டு வந்தவங்க அகதி இல்லை, எந்த கதியும் இல்லாதவர்கள், அவர்களுக்கு வழியே இல்லைன்னா பரம்பொருளோடு ஒன்றாகி விடுவார்கள். அடுத்து சாமானிய மனிதனுடைய நிலை என்ன என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த யோக பிரஷ்டன் என்றால் ஆன்மீகத்திலே முழு முயற்சி எடுக்க முடியாமல் பிராரப்த வசத்தினாக அவன் வீழ்ந்தவன் மீண்டும் எப்படி இருப்பான் என்பதை, எந்த இடத்தை அடைவான், எப்படிப்பட்ட பிறப்பு கிடைக்கும் என்பதை விளக்கமாக அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த வகுப்பில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். 41 அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிராபிய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹா சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோ அபிஜாயதே அப்படிங்கிற ஸ்லோகம். இந்த யோக பிரஷ்டனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இனி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.